மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் AGS என்டர்டைன்மெண்ட் வழங்கும் அல்லு அர்ஜுன் நடிக்கும் புஷ்பா 2 டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வெயில் காலத்துல குல்ஃபி, மழை காலத்துல வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறது. தண்ணியை போட்டு வருவாங்க, கஞ்சாவை போட்டு வருவாங்க. அவங்களாம் சோளத்தை ஆட்டோமேட்டிக்காக இப்படி எடுத்துட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க. நான் நிறையா வாட்டி அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சைடு அம்பத்தூர் போவேன் வியாபாரத்துக்கு. அப்படி போயிட்டு இருந்தேன் வண்டியில. பின்னால் நான் டைமிங் போறதை பார்த்து டூ வீலர்ல வந்து அத்தை பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். ஊர்ல ஒரு வேலையும் செட் ஆகலை. நானும் ஊர்ல கண்டக்டர் லைசன்ஸ் வச்சிருந்தேன், கண்டக்டராக இருந்தேன். அப்புறம் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலைன்னு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோரில் மளிகை கடையில் வேலை செஞ்சேன். எதுவுமே செட் ஆகலை. இன்னும் ஒருத்தங்கன்னா அவங்ககிட்ட கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம நல்லா தானே பண்ணணும், எப்படி தப்பாகும்? அதனால் இந்த வேலைக்கு சரின்னு அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாப்ல. இங்கே வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிங்க? சேல்ஸ்மேனு கூட்டிகிட்டு வந்து எல்லா வேலையும் வாங்கினாங்க. அங்கே ஸ்வீட் மாஸ்டர், ஹெல்ப்பரு, காரம் கீரம், அந்த மாவு பிசைறது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் மாவு பசஞ்சு கொடுத்து அந்த வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் கடைக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வரணும் அப்படின்னாங்க. 2 வேலை தான் சாப்பாடு. 600 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வந்து தெரியாத ஊர். இங்கே ஏதாவதுன்னா செத்தா கூட கார் ஏறி வரணும்னா மறுநாள் தான் வருவாங்க. அந்த ஐடி கம்பெனிலாம் போய் வியாபாரம் பண்ணும்போது யோசிப்பேன், படிச்சிருக்கலாம், அம்மா அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாதுப்பா என்னால், நீ ஆம்பளை பிள்ளை தானே, எங்கேயாவது உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. நான் கல்யாணம் முடிச்சதுலேருந்து இது வரைக்கும் என் அம்மாவுக்கு 1 ரூபா கூட நான் கொடுக்கல. ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்கள் அப்பா சாகலை. உங்களோட பெரிய ஆசைனா என்னென்ன? ஒரு டிஃபன் கடை வைக்கணும். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கண்ணே. என் பேர் மாடசாமி. நான் சென்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து நிறைய வியாபாரம் பண்ணியிருக்கிறேன். எந்த வியாபாரமும் செட் ஆகலை. சீசன் வியாபாரம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு. வெயில் காலத்தில் குல்ஃபி நானே ஹோம்மேடாக மேக்கிங் பண்ணுறது. மழை காலத்தில் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறது. இப்போ எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊர்? தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், வெள்ளிசேரி பக்கத்தில் ஆசூர் கிராமம். எதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தீங்க? முத யாரும் உங்களை சென்னை கூட்டு வந்தா? அத்தை பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் இங்கே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான். ஊரில் ஒரு வேலையும் செட் ஆகலை. நானும் ஊரில் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருந்தேன், கண்டக்டராக இருந்தேன். அப்புறம் கொத்தனார் வேலை, சித்தாள் வேலைன்னு போயிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டோரில் மளிகை கடையில் வேலை செஞ்சேன். எதுவுமே செட் ஆகலை. எங்கள் திருவள்ளூர் வந்தேன் ஃபஸ்ட்டு. திருவள்ளூரில் ஒரு ஸ்வீட் கடைக்கு. அங்கே வந்து என்ன சொல்றது, சும்மா சேல்ஸ்மேனு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. சேல்ஸ்மேனு கூட்டிட்டு வந்து எல்லா வேலையும் வாங்கினாங்க. என்னென்ன வேலைன்னு? அங்கே ஸ்வீட் மாஸ்டர், ஹெல்ப்பரு, காரம் கீரம், அந்த மாவு பிசைறது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் மாவு பசஞ்சு கொடுத்து அந்த வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் கடைக்கும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் வரணும் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே சொல்லி ஊரில் சொன்னது, நீங்கள் கடையில் வந்து சேல்ஸ் பண்ணால் போதும் ஸ்வீட் கடையில் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணணுன்ட்டு அதுக்கும் மாதம் 8000 சம்பளம். 2 வேலை தான் சாப்பாடு. எப்படி ஒரு வேளை நம்ம சாப்பிட முடியாது, டைமிங் கிடைக்காது. 2 வேலை சாப்பாடு. காலை சாப்பாடு மதியம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பாடு ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிடுவோம் கடையில். அவ்வளோதான், 2 டைம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த வேலையை செட் ஆகாமல் கடைக்கார்ட்ட சொல்லிட்டு, நான் எனக்கு பிடிக்கலங்க, ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளை சென்னையில் இருந்தார். அவர்கிட்ட சொல்லி, மாப்பிள்ளை வேலை ஒன்றும் செட் ஆகலை அப்படின்னா, சரி அங்கே வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த வண்டியை ஒன்று வாங்கி கொடுத்து இது பண்ணி சரி பண்ணுங்க அப்படின்னாரு. உங்களுக்கு பிடிச்சா வியாபாரம் பண்ணுங்க, ஒரு 4 நாள் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் 4 நாள் வியாபாரம் பண்ணிட்டு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலியை போய் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னாரு. சரின்ட்டு ஒரு 10 நாள் வியாபாரம் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஓரளவுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தேன். என்ன விஷயம் இந்த தொழில் கற்றுக் கொடுத்துச்சு? ஏன்னா ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு வேலைக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேலை செஞ்சு 8000 சம்பளங்கிறதுக்கும் நம்மளோட வண்டி நாம சம்பாதிச்சா நமக்கு காசுங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஆமாம், ஒரு ஆள்கிட்ட போய் வேலைக்கு போனால் நம்ம எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் நீ அப்படி செய்கிறது சரியில்லைப்பா, நீ இப்படி பண்ணுற, அது தப்பு, இது தப்புங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொந்தம், என்ன தப்புனாலும் நம்மளே சரி இந்த வாட்டி தப்பு பண்ணிட்டோம், அடுத்த வாட்டி நம்மளே திருத்திக்கலாம் அப்படின்னு நம்மளே கண்டிச்சிக்க மாதிரி ஆகிக்கணும். இன்னும் ஒருத்தங்கன்னா அவங்ககிட்ட கை கட்டி பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம நல்லா தானே பண்ணணும், எப்படி தப்பாகும் அப்படின்னு யோசிக்கணும். அதனால சரி, ஒருவேளை அவங்களுக்கு
வேண்டப்பட்ட ஆளுங்க சொந்தக்காரங்க யாரையாவது அந்த வேலையில சேர்க்கறதுக்காக நம்ம மேல கூட அப்படி பழிய கூட போடலாம். அதனால கூட அப்படி சொல்லலாமோ அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்களுக்கு அது ஒரு வேளை தப்பா தெரியலாம், நம்ம பல மாதிரி கற்பனை பண்ணுவோம். அதனால சரி ஓகே நம்ம சொந்தமா செஞ்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விஷயம் மறக்கவே முடியாது அந்த வேலை பார்த்த இடத்துல? ஏன்னா ஊர்ல ஜாலியா இருந்திருப்பீங்க, ஒரு 15 நாள் வேலைனாலும் நம்ம ஊரு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இங்க வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை நீங்க சந்திச்சீங்க? தெரியாத ஊர், 600 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து வந்து தெரியாத ஊருன்னா சொந்த ஏரியா, எல்லாம் சொந்தக்காரங்க, எதுனா டக்குன்னு வருவாங்க. இங்க ஏதாவதுன்னா செத்தா கூட கார் ஏறி வரணும்னா மறுநாள்லாம் வருவாங்க. தகவல் சொல்லி அவங்க 600 கிலோமீட்டர்ல அங்கேருந்து வரணும்னா காரை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி வரணும்னா மறுநாள் ஆகி போகும். அது கூட நம்ம பாடி என்ன கண்டிஷன்ல இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, அவ்வளோதான். அப்புறம் அதுவும் போக இங்கே வியாபாரம் பண்ணுறதுன்னா சின்ன பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் நல்லவனும் வரான் கெட்டவனும் வரான். சில பேர் சோளத்தை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே இருப்பான், காசு தருவானா தரமாட்டானு நம்ம திங்க் பண்ணணும். எந்த ஒரு பொருளாக கூட இருந்தால் கூட அப்படிதான். டக்குன்னு கேட்டோம்னா கூட அவன் டக்குன்னு கோவப்படுவான், ஏன் நான் தரமாட்டேனா காசு, ஓடியா போயிட்டு இங்கே தான் நிற்கிறேன்மா. கொடுத்தீங்கன்னா நம்ம அடுத்த வியாபாரத்தை பண்ணிட்டு இருக்கலாம், நீங்கள் அடுத்த வியாபாரம் பண்ணும்போது நம்ம மறந்துடலாம், நீங்கள் ஒரு மறதியில் போயிடலாம் அப்படின்னு சொன்னால் கூட அது எப்படி மறப்போம், இந்த 20 ரூபா சோளத்தை கொண்டுட்டா போயிட போகிறேன் அப்படிம்பாங்க. ஓகே, நீங்கள் இதில் ஒரு சிக்கல் இருக்குது கரெக்டா? அப்படி இருக்கும்போது என்ன 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 விஷயம் உங்களை ரொம்ப பாதிச்சிச்சு? இந்த தொழில் நாம பண்றோம், ஆனா இவங்க ஏன் இப்படி நம்மள பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. நீங்க சொன்னீங்கல்ல அவன் சாப்பிட்டான கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்னு ஒரு சந்தேகம், ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்திருக்கா? ஆமா, இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுல மறக்க முடியாதுன்னு ஒண்ணு இருக்கும்ல. மறக்க முடியாதுன்னா இந்த தண்ணியை போட்டு வருவாங்க, கஞ்சாவை போட்டு வருவாங்க, அவங்கெல்லாம் சோளத்தை ஆட்டோமேட்டிக்கா இப்படி எடுத்துட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க, கேட்க முடியாது அவங்க கிட்டலாம். நான் அதை வந்து போலீஸ்காரங்க கிட்டே சொன்னதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து சென்னைனா அப்படிதான்ப்பா இருக்கும், வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க, நீங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கிறீங்க, அவன் வந்து அத்தா பொறுக்கி தெருவில் அலைகிறவன், அவனுக்கு வந்து குடும்பம் குட்டி எதுவுமே கிடையாது, அவன் வந்து அப்படித்தான். ஒரு சோளம் 2 சோளம் கம்மியாக இருந்ததுன்னு நினச்சிக்கோங்க, பட் வந்து அதெல்லாம் பெருசாக பொருட்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் வந்து பண்ண முடியாது. போனால் போகுது, போகிற வரைக்கும் போட்டோம், வர வரைக்கும் லாபம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் நிறையா வாட்டி அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த சைடு அம்பத்தூர் போவேன் வியாபாரத்துக்கு, அப்படி போயிட்டு இருந்தேன் வண்டியில். பின்னால் நான் டைமிங் போகிறத பார்த்து 2 வீலரில் வந்து பின்னால் வந்து இடிச்சுட்டான் ஒருத்தன். கொடுக்க மாட்டேன் சோளம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டினதுக்கு, ஒரு 2-3 வாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு 2 வீலரில் வந்து இடிச்சு பின்னாடி வீல பெண்டாகி போச்சு. அப்புறம் அதோட தள்ளிட்டு போய் போலீஸ்காரன்ட்ட சொன்னால் அவன் அந்த மாதிரி தான் சொல்கிறான், அதான் ஆரம்பத்தில் சொன்னோம்ல இது மாதிரி தான் நடக்கும், கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோம். இப்போ பாருங்கள் உங்கள் வண்டி தான் வீல் பெண்டாகி போச்சு, நாங்கள் கேஸும் இங்கே எடுக்க முடியாது, நீங்கள் திருவள்ளூர் போங்க பூந்தமல்லி போங்க அப்படிங்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயே. வண்டி நம்பரை நோட் பண்ணீங்களா, என்ன டைமு, யார், எந்த வண்டி, இதெல்லாம் கேட்டாங்க, எல்லாம் கேட்குறாங்க. கடைக்காரங்கிட்ட போய் இந்த ஃபீலிங்கை சொன்னால் கூட கடை கூட அப்படிதான்ப்பா இருக்கு. டக்குன்னு நம்ம கடையில் 10 பேர் ஆளோட இருந்தால் தான் வந்து ரவுடி சம்பந்த மாட்டேங்காங்க. நான் டீ கடையாக இருந்தால் 2 பேருன்னா டீ மாஸ்டரு கல்லாவில் இருக்கிறவர் 2 பேர் மட்டும் இருந்தால் அவங்க கூட டீ கடை ஓனரை கூட மிரட்டுறாங்களாம், காசு கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டு வடை பச்சி போண்டா டீலாம் குடிச்சிட்டு நீ காசு கொடு, செலவுக்கு 500 ரூபா கொடுன்னு மிரட்டுறாங்களாம். ஒரு டீ கடைக்காரர் சொல்லுவார், அவர் பக்கத்து ஒரு சாத்தூர்கார் அப்படி சொல்றாரு. அவர் எவ்வளவு வருஷமா இருக்காரு? அவரு ரொம்ப வருஷமா இருக்காரு. அந்த சைடு நெற்குன்றம் அந்த சைடு டீ கடை வச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டா அவரு கூட அந்த மாதிரி சொல்லுவாரு, கடை கூட வச்சா கூட 10 பேரா இருக்கணும், 10-15 பேர் நமக்கு வேலைக்கு வச்சிருந்தாதான் அங்க வந்து சமாளிக்க முடியும். சரி அப்படிங்கிறாங்க. ஓகே, உங்க இதெல்லாம் போய் வீட்டை மாட்ட சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவேன். அவங்க என்ன சொல்லுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் வியாபாரத்தில் நடக்கிறதா வியாபாரத்தோட விட்டுறணும், நல்ல விஷயமா இருந்தா சொல்லு, கெட்ட விஷயமா இருந்தா சொல்லாத. பொம்பளைங்களுக்கு வந்து பல மாதிரி திங்க் பண்ணுவாங்க, நம்ம வீட்டுக்கார வியாபாரத்துக்கு போறாரு, வீட்டுக்கு வர வரைக்கும் நெஞ்சு படப்படங்கும், ஒரு மாதிரியா இருக்கும், அதனால அதெல்லாம் சொல்லாத அப்படின்னு சொந்தக்காரங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு இருந்தாலும் வாயில இருக்காது, டக்குன்னு சில நாளைக்கு சொல்லுவேன், ரொம்ப சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறதா சரி ஓகே அப்படி அதையும் கூட 2-3 நாள் கழிச்சு சொல்லுவேன். இத்தனை நாள் கழிச்சு சொல்றீங்க, அன்னைக்கு சொல்லலாமா, ஒரு இதுல மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது சொல்லிடுவேன். எப்படின்னாலும் அப்படிதான் சொல்லிடுவேன். அவங்க எவ்வளவு உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க? வீட்டுக்காரி எனக்கு ஃபுல் சப்போர்ட். ஐஸ் போட்டா 2 பேருக்கு இல்லாம பண்ண முடியாது வியாபாரம். குல்ஃபினா வெளியே பண்ணி ஆகணும். காலைல கப்புலாம் கழுவிடுவாங்க வீட்டுக்காரி, அந்த ஐஸ் டப்பா எல்லாம். நான் அதுக்கப்புறம் எந்திரிச்சு 10 மணிக்கு பாலை காய்ச்சி மறுபடியும் 1 மணி நேரம் அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் சக்கரை பால்கோவா எல்லாம் போட்டு
ஐஸ் அந்த டப்பாயில் குல்பி டப்பாயில் போடுவோம். ஓகே. அதை ஆட்டி உப்பு எல்லாம் போட்டு ஐஸ் கட்டி எல்லாம் போட்டு ஆட்டி வண்டியில் ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு என் வீட்டுக்காரி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ இன்னொரு விஷயம், இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது எப்படின்னா வியாபாரத்துக்குன்னு வந்தாச்சு. ஆனால் நான் இது வரைக்கும் சென்னைக்குன்னு வந்து யார்ட்டையும் 10 ரூபா கடன்னு கேட்டதில்லை. அப்படியே லாபமோ நஷ்டமோ ரொட்டேஷன் பண்ணுவோன்ட்டு ரொட்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அவசரம் டக்குனு வீடு காலி பண்ணி எங்க வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னா தான் ஏதாவது நகை அடகு வச்சு, அந்த வீட்டுக்காரன் எக்ஸ்ட்ரா அட்வான்ஸ் காசு கேட்குறாங்கன்னா ஒரு நகை அடகு வச்சு எதையாவது ரொட்டேஷன் பண்ணி நகை அடகு வச்சு அது மாதிரி தான் கொடுத்தாங்க. உங்களோட பெரிய ஆசைனா என்னென்ன? எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு. பெரிய ஆசைன்னா நானும் ஏதாவது ஒரு கடை வச்சிருக்கேன் சென்னையில. ஏதாவது கடைன்னா மெயினா ஒரு டிஃபன் கடை வைக்கணும், அதான் என்னோட ஆசை. சரி, ஓகே. இப்போ நீங்க என்ன படிச்சீங்க? நான் +2 வரைக்கும் படிச்சேன். +2 வரைக்கும் படிச்சீங்க, அதுக்கு மேல நீங்க படிக்கல? ஆமா, என் வீட்டுக்காரி 8ஓ 9ஓ படிச்சிருக்கு. சரி, பசங்களை என்ன படிக்க வைக்கணும்னு ஆசை? அவங்க வந்து நம்ம இதை படி அதை படின்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன படிக்கிறாங்களோ படிக்கட்டும்னு இப்போதைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. நான் அப்பா மாதிரி கஷ்டப்பட வேண்டாம்ப்பா, நீங்க படிச்சீங்கன்னா உங்க ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி வளர்த்துட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இவ்வளவு விஷயங்கள் நீங்க பாக்குறீங்க, அதுக்கு மேல படிச்சிருந்தா கூட நம்ம ஒரு வேலைக்கு போயிருக்கலாம், என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம படிச்சிருக்கலாமோ அப்படின்னு? கண்டிப்பா அந்த ஐடி கம்பெனிலாம் போய் வியாபாரம் பண்ணும்போது யோசிப்பேன், படிச்சிருக்கலாம், +2க்கு மேல படிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். சரி, அம்மா மட்டும்தான், எனக்கு அப்பா இல்லை, அதனால அம்மா அதுக்கு மேல படிக்க வைக்க முடியாதுப்பா என்னால, நீ ஆம்பளை பிள்ளை தானே, எங்கேயா உன் வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. ஓகே. அதனால நானே. ஓகே. அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங்கான அம்மா? அம்மா வந்து நான் கல்யாணம் முடிச்சதுலேருந்து இது வரைக்கும் என் அம்மாவுக்கு 1 ரூபா கூட நான் கொடுக்கல. ஏன்? ஏன்னா அவன் குடும்பம் குட்டின்னு அவனுக்கு ஆகிப்போச்சு. கேட்டால் பொண்டாட்டி சண்டை கிண்ட போடுவா, எதுக்கு நம்ம காசு கேட்டு அவன் குடும்பத்தில் சண்டை மூட்டி விட்ட மாதிரி ஆகும், நம்ம ஒரு ஆள் தானே, நம்ம வேலை பார்த்து நம்ம வயிற்ற கழுவிக்கலாம் அப்படின்னு எங்கள் அம்மா ஒரு ஸ்ட்ராங் மேன். ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அப்பா சாகலை, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஆனால் உயிரோட தான் இருக்காரு இன்னும். அதனால தான் காசு எதுவும் என்கிட்ட கேட்க மாட்டாங்க எங்கள் அம்மா. நான் ஊருக்கு இப்போ போனால் கூட எங்கள் அம்மா டக்குனு ஒரு நகையை அடகு வச்சு, எங்கள் அம்மா 3 சவரன் நகை வச்சிருக்கு, அதை வச்சு டக்குனு ஒரு 5000 10,000 அங்கே வியாபாரம் இல்லைம்மா கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னா காசு கொடுத்துருவாங்க உடனே. நீ எவ்வளோ வச்சிருக்க, இது வரைக்கும் எவ்வளோ மிச்சம் வச்சிருக்க, என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. நம்ம பிள்ளை சிக்கனமான பிள்ளை அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவசியமாக செலவு பண்ண மாட்டான் அப்படின்னு. ஓகே. அம்மாவுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசை இருக்கா? அம்மாட்ட என்ன சொல்லணும்? அம்மாவுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம வளர்த்து இவ்வளோ தூரம் இது பண்ணி பண்ணாங்க, ஆனால் பக்கத்துல இருந்து 1 வா சோறு போட முடியலங்கிற ஒரு வருத்தம் தான். ஏன்னா பக்கத்துலேயே ஊர்லேயே இருந்தால் டக்குன்னு 1 வா சோறு கொடுக்கலாம், இங்கே இருந்து சாப்பிட்டியாமான்னு தான் கேட்க முடியும், மற்றபடி எதுவும் கேட்க முடியாதா? நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். சொல்லுங்க. இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம இந்த தொழிலை விட்டுறலாம், நம்ம ஊர் பக்கமே போயிடலாம் அப்படின்னு? நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், ஆனால் என் ஒய்ஃப் கேட்க மாட்டேங்கால. இங்கே இருக்கான், ஊர்ல போய் என்ன வேலை பாக்குறது, என்ன வேலை பாக்குறது, என்ன வேலை பாக்குறது, அப்ப ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷன் இல்லையா, அவங்க எல்லாம் பொழைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஓகே. எந்த விஷயத்துல உங்க ஊரை ரொம்ப மிஸ் பண்றீங்க? எந்த விஷயம்னா, ஊர்ல வந்து நல்லா ஒரு காற்று, இயற்கையான காற்று, நல்லா ஊர்ல ஜாலியா தெரியலாம், நம்ம பாட்டுக்கு எங்க வேணாலும் போகலாம் வரலாம். அப்படி இருக்கு. சரி, ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. ரைட், வெல்கம். வெல்கம். நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.